ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் குலதெய்வ கோவிலில் நடந்த விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் குலதெய்வம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அரிங்குணம் என்ற ஊரில் இருக்குதுங்க. இது விழுப்புரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. கோவிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பனமலைப்பேட்டையில் மேலே இருக்கிற சிவபெருமானுடைய கோவிலும் தெரியுது பாருங்கள். போகும்போது அப்படியே மலை மேலே இருந்து அப்படியே அந்த கோபுரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோங்க. போகிற வழியில் ஃபுல்லாக மழை வேறு பெஞ்சிருந்தா நல்ல ஒரு இயற்கை காட்சிகள் இருந்தது. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்தது. அப்படியே ஒரு வணக்கத்தை போட்டு நேராக நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய்கிட்டே இருக்கோங்க. நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி போகிறது உண்டு. இந்த தடவை பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது. என்னன்னே புரியல, என்னடா இது இந்த தடவை இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்தேங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3வது செவ்வாய்க்கிழமை, ஆடி 3வது செவ்வாய்க்கிழமைன்றதால வெளியூர்லேருந்து நிறைய கூட்டங்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து கெடா காணிக்கை பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனால் கோயில் உள்ளே போய் பார்த்தா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டோம். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே பொங்கல்லாம் வச்சு ரெடியாக இருக்காங்க. ஒருத்தவங்க நல்ல பிரம்மாண்டமாக அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பொங்கலையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த ஊர் எங்கள் பூர்வீக ஊருங்க. எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா இந்த இடத்துல தான் வாழ்ந்தார். அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்க. என்ன சூழ்நிலையோ தெரியல, அவங்க வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து ஏழிசை மோகனூர் என்ற ஊருக்கு வந்துட்டாங்க. அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே இருந்த வீடு, நிலம், தோட்டத்துறவு எல்லாமே அங்கே இருந்தவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்கங்க அப்படின்னு எங்கள் பெரியவங்கலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க. சரி வாங்க, நம்ம கோயிலில் பொங்கல் வச்சுட்டு கோயில் சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. எங்கள் அம்மா பொங்க வைக்க, நான் வீடியோ எடுக்க, மக்கள் எல்லாம் அதை நம்ம பார்க்கணும் ஒரே ஃபன்னாக போச்சுங்க அன்றைக்கி. நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ஆடு, நிறைய கோழின்னு காணிக்கையும் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கான பாத்திரங்கள், வேறுபாடுகள், வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறையில் சொனத்தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. சரி அது எங்கடா இருக்குது, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த பாறையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து பார்த்தா கீழே இருக்குது அந்த சொனத்தண்ணி. சரி வாங்க அந்த சொனையும் பார்த்துடலாம். இந்த சொனையில் எப்பயுமே தண்ணி இருக்குங்க. நாங்கள் எப்போ வந்தாலுமே பார்த்தது உண்டு. தண்ணி வந்து மேலே ஏறும் இறங்குமே தவிர எப்பயுமே காலியானது இல்லை. இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு நீர் ஆகாரமே அதுதாங்க. கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அங்கேயே சின்ன சின்ன கல்லை வச்சு ஒரு வீடு கட்டியிருப்பாங்கங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குளம். குளம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியே இல்லை. இந்த குளத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் தண்ணி எடுத்துன்னு போக மாட்டாங்க. இன்னொரு இடம் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் பொங்கல் வச்சு பொங்கல் வந்து பொங்கி ஊற்றிட்டு இருக்கு. சரி அப்படியே பார்த்துட்டு நம்ம கோவிலில் போய் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இன்னும் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டேங்க. எங்களை போலவே அங்கே வந்த மக்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாங்க. இப்போ சாமி படைக்க கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பொறுமையாகவே உட்காந்து காத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அங்கேருந்து இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து மண் குதிரைகள் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கெடாக்கள் வெட்டி படைக்கிறதுக்காக இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 இடங்கள் இருந்தது. இங்கே ஒரு இடம், இன்னொரு இடமும் குளத்தாண்டை வந்து பந்தல்லாம் போட்டு டென்ட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடத்தையும் பார்க்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு இடமும் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அந்த இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து நேராக போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய குளங்க. இன்னமும் இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து போய் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாரி நல்ல ஒரு சுத்தமான தண்ணி அந்த குளத்துலேருந்து கிடைக்கிது. அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பரப்பளவில் கட்டப்பட்ட பெரிய குளங்க. அந்த குளத்துலையும் தண்ணி ஆனதால் இப்போ வந்து தூர்வாரி நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. அதை காமிக்கிறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு பெரிய குளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம்னு சொல்லிட்டு. எப்படியும் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது சுற்றி மதில் சுவர் போட்டு நல்ல ஒரு கட்டடம் மாரி கட்டியிருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வத்தாது. எப்பயுமே அந்த மக்கள் வந்து இங்கே இருந்தால் தண்ணி எடுத்துமே குடிப்பாங்க. என்னவோ தெரியல, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வற்றி போயிட்டுருக்கு. அதனால் தூர்வாரி அந்த குட்டைக்கு நடுவில் ஒரு கிணறு மாதிரி இருக்குது. அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துமே குடிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான குளம். இந்த ஊருக்கே இந்த குளத்துலேருந்து தான் தண்ணி போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே அங்கே நல்லா குளத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் ஒரு டென்ட்டு போட்டு இன்னொருத்தவங்க கெடா வெட்டி படைக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்கங்க. அந்த இடத்துலையும் டென்ட்டு போட்டு ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி கட் பண்ண, ஒரு பக்கம் பாத்திரத்தெல்லாம் கழுவ, ஒரு பக்கம் அரிசி ஊற வைக்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் நல்ல ஏற்பாடுகள் பலமாக போயிட்டே இருந்தது. அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து சரி கோவிலுக்கு போகலாம், என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய மரம் இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், இந்த குளத்துக்கு வெளியிலே இருக்குது. ஸோ அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நேராக போனால் எங்கள் அம்மா மாவு வேலைக்கு போகிறதுக்கு
பண்ணுறதுக்காக மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. அதையும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, "என்னம்மா இவ்வளோ பொறுமையா பேசுறியே, கொஞ்சம் சீக்கிரமா தான் பேசியேன், ஏன் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமாம்பா இது தண்ணி ரொம்ப உதிரியா இளகிடும், அப்புறம் திரிச்சல் போட முடியாதுன்னு" சொல்ல, "சரி ஓகே" அப்படின்னு பார்த்துட்டு, சரி கோயில் உள்ள போய் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க இன்னும் அலங்காரமே முடியலங்க. இன்னும் அலங்காரம் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்க நெறைய பேர் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நாமளும் போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல. சரி அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தா, இன்னும் அந்த அலங்காரம் வேலைகள் அப்படியே வெளியில வந்து பொங்கல் வச்சு படைச்சவங்க அப்படி எல்லாமே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போச்சு. கொஞ்சம் நேரம் போன உடனே அலங்கார வேலைகள்லாம் முடிஞ்சுது. அங்க பூ மாலைகள் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அத அப்படியே போய் கிட்ட போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தா, அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சுங்க. எல்லா அலங்காரமும் நல்லா சிறப்பா முடிஞ்சுது. அப்புறம் எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் கூடையெல்லாம் எடுத்து வந்து வச்சு படைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களுமே பொங்க கூடை எடுத்து வந்து படைக்க வச்சுட்டோங்க. எல்லாருடைய பொங்க கூடையில இருந்துமே பொங்கல் எடுத்துன்னு போய் சாமிக்கு படையல் போட்டு அதுக்கப்புறம் தாங்க படைக்கவே ஆரம்பிப்பாங்க. அதனால அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்கவங்க பொங்க கூடைய சாமிகிட்ட எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஒரு கரண்டி பொங்கல் அள்ளி சாமிகிட்ட வச்சுட்டு வந்துட்டாங்கங்க. நாங்களுமே தேங்காய், பழம், பொங்கல்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வச்சுட்டு வந்துட்டோங்க. கெடா வெட்டுறவங்கலாம் இப்போ கெடா வெட்டிட்டு போனாங்களாம், அடுத்த வாரம் வந்து மறுபடியும் பொங்க வைப்பாங்க. ஏன்னா ரத்த வாத்து உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில ஒரு வழக்கமும் உண்டுங்க. அங்க பம்ப உடுக்க அடிச்சு, சாமி பாட்டு பாடி படையெல்லாம் போட்டு படைக்கவுமே ஆரம்பிச்சாச்சுங்க. அங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பூசாரியும் சாமி ஆட ஆரம்பிச்சுட்டாருங்க. அங்க வந்திருந்த மக்கள் எல்லாமே பூசாரி கிட்ட அவங்கவங்க குறைகள கூறி குறி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அத எல்லாமே நாங்க பார்த்துட்டு, சாமிய கும்பிட்டு பொங்க கொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, வெளியில இருந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க. இந்த வருஷம் மிக சிறப்பா நாங்க பொங்க வச்சு படைச்சுட்டோங்க. வருஷத்துல ஒரு தடவையாவது அவங்கவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்க வச்சு படைச்சுட்டு வந்தா ரொம்ப நல்லதுங்க. அத நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கிடா காணிக்கை தரவங்க, கோழிக்கு காணிக்கை தரவங்க அவங்கவங்க படைக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. நாங்க அங்க இருந்த குரங்குகள்லாம் பொங்கல், வாழைப்பழம், தேங்காய்ன்னு சொல்லிட்டு உடைச்சு போட்டு அங்க பார்த்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க. வாழைப்பழம், தேங்காய்ன்னு உடைச்சு போட்டதில அந்த குரங்குகள்லாம் நல்லா சாப்பிட்டுருக்காங்க. அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாமி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க் யூ.